Hi guys, welcome to Joel Aura Cooking. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா நறுக்கி இதில் போட்டுருங்க. இது போடுறதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விட்டுட்டு அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் ஒரு 15 வரமிளகாய் எடுத்து எண்ணெய் ஊற்றாமல் கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்க. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் வரமொழியை வந்து அதே சட்டியில் வந்து கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க, எண்ணெய் ஊற்றாமல். அப்புறம் நல்லா வாசனை வந்தோடனே ஆஃப் பண்ணி ஒரு அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது இங்கே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அது ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சான்னு வாங்க பார்க்க கைஸ். அது கொஞ்ச நேரம் இதாகட்டும். இது வந்துட்டு நீங்கள் வதக்க வச்சதை வந்துட்டு அரைச்சிருங்க. நல்லா பொடி பொடியாக அரைச்சிருங்க. நல்லா ஃபைனாக வரணும். இது வந்துட்டு அப்படியே உள்ளே போட்டாச்சுங்க கைஸ். நல்லா மாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆன் பண்ணி இதை நல்லா பொடியாக்கிடலாம். நல்லா பொடியாக்கியாச்சு கைஸ். இந்த மாதிரி அட்லீஸ்ட் வரணும். நல்லா கொஞ்சம் உங்களுக்கு காரம் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அது ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு காரம் அடிக்கிற மாதிரி இருக்கணும். வாங்க இது வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு கைஸ். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். அது வந்த உடனே இந்த பவுடர் நம்ம அரைச்சி வச்சதை வந்துட்டு அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க. வதக்க விடும் போது நீங்கள் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம். இதனால இந்த மாதிரி வந்தோடனே நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம். இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விடுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு 1 கிலோ பேக் பீஸ் எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் அதோட ஸ்பைசஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்துட்டு 1 கிலோ பேக் பீஸ் எடுத்தனாட்டிக்கு அவ்வளோ ஸ்பைசஸ் போட்டுருவோம். இதெல்லாம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு வந்துட்டு ஒரு ஸ்பூனு போட்டுருங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க கைஸ். அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருக்கோங்க. கீழேருந்து அப்படியே அடியிலேருந்து எடுத்து வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் வந்துட்டு நல்லா எல்லா சிக்கனுக்கும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் வந்துட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டோம். நீங்கள் கடையில் போய் கரம் மசாலான்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு பேக்கெட் தருவாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு வந்து அரைச்சி நாங்கள் இது ஒரு பவுட்ரு உருவாக்கியிருக்கோம். அதுதான் நாங்கள் அந்த சிக்கனுக்கும் போட்டிருக்கோம். உங்களுக்கு இது இல்லை, உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் கரம் மசாலாவே வாங்கி போட்டுடலாம். இந்த மாதிரி கரம் மசாலா வாங்கி நீங்கள் போட்டுடலாம். விசில் வந்துடுச்சு. விசில் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கைஸ். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணுறது தான் கைஸ். அதை நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அது கொஞ்ச நேரம் வந்துட்டு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா உள்ளே ப்ரெஷர் இருக்கிறனாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அது அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து கைஸ். வாசனையே நல்லா இருக்குது கைஸ். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். நல்லா ஸ்மெல்லே நல்லா இருக்குது கைஸ். செமையாக இருக்குது. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கைஸ். ஃபைனலி நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அது கைஸ். இவ்வளோதான் நம்ம சிக்கன் குழம்பு வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதோட ஜோயல் ஆவரா குக்கிங் சைனிங் ஆஃப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.